Hello friends, welcome to Sky Winners. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் யூனிட் 5 அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர் பார்க்க போகிறோம். அதில் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போது இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே, இப்போ கிளாஸுக்கு போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். அதாவது புது பார்ட்னர் அட்மிட் ஆகும்போது அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ரீவேல்யூ பண்ணுறோம். எதனால் ரீவேல்யூவேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போது ரீவேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இது எதுக்கு தேவைப்படுது, எப்போ இந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ரீவேல்யூ பண்ணுவாங்க? இப்போ ஒரு புது பார்ட்னர் அட்மிட் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ரீவேல்யூஷன் பண்ணுவாங்க. இதனால் பண்ணுறாங்க, ஏற்கனவே இருக்கிறது ஒரு புக் வேல்யூ இருக்கும். அந்த புக் வேல்யூ வந்து மேபி ஹையராக இருக்கலாம் அல்லது லோயராக இருக்கலாம். ப்ரெசண்ட் வேல்யூ வந்து ப்ரெசண்ட் மார்க்கெட் வேல்யூ அல்லது ப்ரெசண்ட் ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் அன் அசட் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கலாம். பட் புக் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த புக் வேல்யூவுக்கும் ஆக்சுவல் ரியல் வேல்யூவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் ரீவேல்யூ பண்ணிக்கிறோம். அப்போ தான் புது பார்ட்னர் உள்ளே வரும்போது நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட் வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா தப்பான பேலன்ஸ் ஷீட்டாக இருந்துடும். ஸோ புது பார்ட்னர் உள்ளே வரும்போது அவர் என்ன சொல்லுவார், பழைய பேலன்ஸ் ஷீட் வந்து ரியலாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், அதில் மிஸ்டேக் இருக்கக்கூடாது, அசட்ஸ் வந்து கம்மியாகவோ அதிக வேல்யூ வச்சுனா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ரீவேல்யூஷன் பண்ணிக்கிறோம். இப்போது அசட்ஸ் லைபிலிட்டிஸ் எப்படி ரீவேல்யூ பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் போட்டிருக்கேன் பாருங்கள், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். கீழே ஒரு ஃபார்மேட்டு பேலன்ஸ் ஷீட் போட்டிருக்கிறேன். எப்போ வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரெடிட் கொடுப்போம், எப்போ டெபிட் கொடுப்போம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு நாமினல் அக்கௌண்ட், கிட்டத்தட்ட அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரி தான். இப்போது நம்முடைய பேலன்ஸ் ஷீட்டில் எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ரீவேல்யூ பண்ணும்போது அந்த அசட் வேல்யூ சப்போஸிங் அதிகமாகுது அப்படின்னா நமக்கு என்னது ப்ராஃபிட்டபிள். யாருக்கு ப்ராஃபிட்டபிள்? எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸுக்கு அது ப்ராஃபிட்டபிள். இல்லை ரீவேல்யூ பண்ணும்போது அசட் வேல்யூ வந்து குறையுது அப்படின்னா என்ன ஆகும், அது நமக்கு எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸுக்கு லாஸ். அது ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்ன பண்ணுறோம், இந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டு வரோம். அப்போ இந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் வந்து எதையெல்லாம் கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னா, அசட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுது அப்படின்னா, ரீவேல்யூ பண்ணும்போது அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுதுன்னா நமக்கு ப்ராஃபிட்டபிள். அப்போ என்ன பண்ணுறோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் கொடுத்துக்கணும். அட் தி சேம் டைம் அசட் வேல்யூவை ரீவேல்யூ பண்ணும்போது அதனுடைய வேல்யூ குறையுது அப்படின்னா நமக்கு அது லாஸ். அதனால் என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி ஐட்டம் என்ன பண்ணுறோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கிறோம். ஸோ இஃப் அசட் இஸ் டிக்ரீஸிங், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். இஃப் அசட் இஸ் இன்க்ரீஸிங், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி லைபிலிட்டி சைட்லேயும் நம்ம வந்து ரீவேல்யூ பண்ணும்போது லைபிலிட்டிஸ் குறையுது அப்படின்னா
ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் லைபிலிட்டிஸை விட நம்ம ரீவேல்யூ பண்ணும்போது லைபிலிட்டிஸ் குறையுது அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டபிள். அப்போ அது எங்கே வரும்? ரீவேல்யூஷனில் கிரெடிட்டில் வரும். அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் கிரெடிட்டில் வரும். அதே மாதிரி லைபிலிட்டிஸ் வந்து ரீவேல்யூ பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அது லாஸ். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் என்ன பண்ணுறோம்? ரீவேல்யூஷனில் டெபிட் பண்ணிக்கிறோம். ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான். அசட் ஆகட்டும் லைபிலிட்டிஸ் ஆகட்டும் ரீவேல்யூ பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் வேல்யூவோட ரீவேல்யூ பண்ணும்போது வந்த வேல்யூ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டபிள் கிரெடிட் கொடுக்குறோம். அசட்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை ரீவேல்யூஷனில் டெபிட் பண்ணிக்கிறோம். ஏன்னா லாஸ். அதே மாதிரி தான் லைபிலிட்டியும். அப்போது இன் சிம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் எப்போலாம் கிரெடிட் கொடுப்போம், அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் கொடுப்போம், லைபிலிட்டிஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் கொடுப்போம். இந்த ரெண்டுமே நமக்கு ப்ராஃபிட்டபிள். எவ்வளோ அசட் இன்க்ரீஸ் ஆச்சு அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டும் எவ்வளோ லைபிலிட்டிஸ் டிக்ரீஸ் ஆச்சுது அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டும் நமக்கு ரீவேல்யூஷனில் கிரெடிட்டில் வந்துடுது. அது ப்ராஃபிட்டபிள் ஐட்டம். அதே மாதிரி எதை டெபிட் பண்ணுறோம்னா அசட்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுது அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோ டிக்ரீஸ் ஆச்சுது அந்த அமௌண்ட்டு. அதே மாதிரி லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுதோ அந்த அமௌண்ட்டு நமக்கு லாஸ் ஐட்டம். அந்த ரெண்டையும் ரீவேல்யூஷனில் டெபிட்டில் போடுறோம். இப்போது எல்லாம் போட்டதுக்கப்புறம் இங்கே வரக்கூடிய பேலன்சிங் ஃபிகர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறோம்? பேலன்ஸ் பண்ணுறோம். கிரெடிட்லாம் டோட்டல் போடுறோம், டெபிட்லாம் டோட்டல் போடுறோம், டிஃப்ரென்ஸ் எங்கே வருதுன்னு பார்க்குறோம். கிரெடிட் அதிகமாக இருந்தால் நம்ம ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது, அப்போது இந்த ப்ராஃபிட் வரும். இதில் சப்போஸ் டெபிட் அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு லாஸ் வரும். லாஸ் இந்த பக்கத்தில் வரும். ஸோ இந்த பேலன்சிங் ஃபிகர் வந்து நம்ம எடுத்து எங்கே கொண்டு போகிறோம்? கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போவோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். Illustration 1. Ram and Sam are partners sharing profit and losses in the ratio of 3:2. இங்கே ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. இது 2017 பேலன்ஸ் ஷீட். இப்போது 1ஆம் தேதி டேம் அட்மிட் ஆகிறார். புதுசாக பார்ட்னர் உள்ளே வரார். இந்த புது பார்ட்னர் உள்ளே வரும்போது என்ன சொல்கிறாங்க? இந்த அசட்ஸ் லைபிலிட்டிஸை ரீவேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரீவேல்யூ பண்ணும்போது எங்கெல்லாம் எந்தெந்த லைபிலிட்டிஸ் எந்தெந்த அசட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீழே கொடுத்துருக்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும்? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் வரணும். இப்போ ஃபஸ்ட் ஐட்டம் பாருங்கள். The dam is admitted on 1/4/2017. He has to bring a capital of ₹10,000. ஹீன யார்? இந்த டேம். டேம் வந்து 10,000 கேபிட்டல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே வந்துடு? டைரெக்டாக கேபிட்டலில் கொண்டு போயிடும். இது ஒன்று ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வராது. ஏன்னா கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு, புது பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு. அப்போது அவரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போகும். அது எங்கே வருது பாருங்கள், இங்கே இருக்குது. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பாருங்கள் 3 பார்ட்னர்ஸ் பேர் இருக்குது. ராம், சாம், டேம். இதில் டேம் 10,000 கொண்டு வந்திருக்காரு. ஸோ பை பேங்க் 10,000. டேம் அக்கௌண்ட்டில் 10,000 போட்டோம், பை பேங்கும் போட்டிருக்கோம். ஏன்னா கேபிட்டல் அவர் கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த என்ட்ரி இங்கே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ மற்ற என்ட்ரியில் எங்கே வருது பாருங்கள். செகண்ட் ஐட்டம், மெஷினரிஸ் வேல்யூட் அட் 27,000. இதுக்கு என்ன மீனிங்? அசட் பாருங்கள், மெஷினரி ஏற்கனவே இருக்குது 30,000 இருக்குது. இப்போ அதை ரீவேல்யூஷன் பண்ணுறாங்க. ரீவேல்யூஷன் பண்ணும்போது என்ன ஆயிடுது? அசட்டு இறங்கிடுச்சு, 27,000 சொல்கிறாங்க.
எவ்வளோ இறங்கி இருக்குது? 3000 இறங்கி இருக்குது. எக்ஸிஸ்டிங் வந்து 30,000, ரீவேல்யூ பண்ணும்போது மெஷின் வேல்யூ 27,000. இப்போ மெஷின் எவ்வளோ இறங்கியிருக்கு? 3000 இறங்கியிருக்கு. அப்போது ஒரு அசட் வேல்யூ வந்து இறங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு என்னது ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு பார்த்தா லாஸ். அசட் வந்து இறங்கக்கூடாது, அசட் கூட்டிகிட்டே வரணும், அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட்டபிள். அசட் இறங்குதுன்னா அதுக்கு நம்ம லாஸ் ஐட்டம். அப்போ எங்கே போடணும்? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போடணும். இங்கே எல்லாமே லாஸ் ஐட்டம் தான் டெபிட்டில் போடணும், ப்ராஃபிட் ஐட்டம்னா கிரெடிட் வரும். இப்போது மிஷினரி வந்து வேல்யூ இறங்கியிருக்குது, 3000 இறங்கியிருக்குது. அதனால் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு மிஷினரி 3000. நெக்ஸ்ட் ஐட்டம் பாருங்கள், இன்க்ரீஸ் தி வேல்யூ ஆஃப் ஸ்டாக் பை 7000. இங்கே எவ்வளோ ஸ்டாக் இருக்குது? 25,000 ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க? 7000. பை 7000, இந்த பை இதை தான் நீங்கள் பார்க்கணும். பை 7,000 இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன போட்டிருந்தாங்க? மெஷினரிஸ் வேல்யூட் அட், இந்த அட் போட்டிருக்கு, பை போடல. அட் அப்படின்னா 27,000 இருக்குது. ஏற்கனவே 30 இருக்குது, 27,000 வருது. ஸோ டிஃப்ரென்ஸ் 3,000. இங்கே வந்து ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது பை 7,000. பைனா 7,000 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இங்கே டிஃப்ரென்ஸ்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போது ஸ்டாக்கு வந்து 7,000 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸ்டாக்கு வந்து ஒரு அசட் ஐட்டம். ஒரு அசட் ஐட்டம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டபிள். அசட் வந்து எப்போதும் இன்க்ரீஸிங்கில் தான் இருக்கணும். இன்க்ரீஸில் இருந்துன்னா அது ப்ராஃபிட்டபிள். டிக்ரீஸ் ஆச்சுன்னா லாஸ் ஆயிரும். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அதனால எங்கே வரும்? ப்ராஃபிட் ஐட்டம். அப்போ எங்கே வரும்? ரீவேல்யூஷனில் கிரெடிட் சைடில் வரும். ஸோ பை ஸ்டாக் 7,000. அடுத்தது பாருங்கள், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் ₹1000. இப்போ பேட் டெட்ஸுக்கு ₹1000 ப்ரொவைட் பண்ண சொல்கிறாங்க. பேட் டெட்ஸ்னால் எங்கே வருது? அசட் ஐட்டம். அசட்டில் டெபிட் சைடில் டெட்டாஸ் இருக்குல்ல, டெட்டாஸ். இந்த டெட்டாஸ் தான் 20,000 இருக்குது. இதில் ஒரு ₹1000 பேட் டெட்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த அசட் ஐட்டம் 20,000 வந்து இருக்குது, இதில் ₹1000 பேட் டெட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ₹1000 வராது. இல்லை, இப்போது எவ்வளோ தான் இருக்குது அசட்டு? 19,000 தான் அசட் இருக்குது. எக்ஸிஸ்டிங் 20,000, பேட் டெட்ஸ் 1000 போச்சுன்னா இப்போ ரிவைஸ் பண்ணும்போது டெட்டாஸ் எவ்வளோ இருக்கும்? 19,000 டெட்டாஸ் இருக்கும். அப்போ டெட்டாஸ் குறைஞ்சிருச்சு. டெட்டாஸ்னு ஒரு அசட்டு, அசட் குறைஞ்சிருச்சு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? ₹1000 குறைஞ்சிருக்கு. அப்போது ஒரு அசட் ஐட்டம் குறைஞ்சதுன்னா நமக்கு என்னது? லாஸ் ஐட்டம். அசட் குறையக்கூடாது, அசட் குறைஞ்ச லாஸ். அப்போ இது எங்கே வரும்? ரீவேல்யூஷனில் டெபிட் சைடில் வரும். டூ பேட் டெட்ஸ் 1000. நெக்ஸ்ட் ஐட்டம் பாருங்கள், அன்ரெக்கார்டட் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ஆஃப் ₹2,000 would be brought into books now. இது என்ன மீனிங்? அன்ரெக்கார்டட், ரெக்கார்ட் பண்ணவே இல்லை, ரெக்கார்ட் பண்ணாத ஒரு ஐட்டம். என்ன ஐட்டம்? ட்ரேட் ரிசீவபிள். எவ்வளவு? 2,000. ட்ரேட் ரிசீவபிள்ங்கிறது ஒரு அசட் ஐட்டம். அது இதுவரைக்கும் ரெக்கார்ட் பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்க, அதை இப்போ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது? இந்த அசட் வந்து கூடுது. ஏற்கனவே அசட் 90,000 டோட்டல் இருக்குது. இந்த 2,000 இதில் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க. அசட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னது? அது ப்ராஃபிட்டபிள் ஐட்டம். அப்போ எங்கே வரும்? ரீவேல்யூஷனில் கிரெடிட் சைடில் வரும். ஸோ பை ட்ரேட் ரிசீவபிள் 2,000. ஸோ இங்கே இருக்க எல்லா என்ட்ரியையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் போட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் டோட்டல் போடுறோம் 9,000. இந்த 9,000 அப்படி இங்கே காப்பி பண்ணிக்கிறோம், டெபிட்டில் காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே ஏற்கனவே 2 என்ட்ரி இருக்குது, 3 and 4. 3,000 1,000.
ஸோ டோட்டலாக 4000. இந்த 9000ல் 4000 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 5000. இதான் என்னது ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் பழைய பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டு போகுது. எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க? 3:5, 3:2 இங்கே கொடுத்துருக்கு பாருங்க. ஷேரிங் ப்ராஃபிட் இந்த ரேஷியோ ஆஃப் 3:2. அப்போ 3:2னா 3 + 2 என்னது 5. அப்போ 3/5 2/5. அப்போ இந்த 5000 இன்டூ 3/5, இந்த 5000 இன்டூ 2/5 போட்டால் என்ன கிடைக்குது? இவருக்கு 3000 கிடைக்குது, இவருக்கு 2000 கிடைக்குது. இப்போ இது எங்கே வரும்? கேபிட்டல் அக்கௌண்ட் வரும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பை ரீவேல்யூஷன் 3000 2000. ஸோ இந்த ரெண்டு ஐட்டமும் இங்கே வந்துடுது. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வந்துடுது. ஏன்னா ப்ராஃபிட்னா கிரெடிட் சைடில் வரும். சப்போஸ் லாஸாக இருந்தால் டெபிட்டில் வரும், இந்த இடத்துல வரும். இங்கே ப்ராஃபிட்னால கிரெடிட்டில் வந்துடுது. இப்போது இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. பை பேலன்ஸ் brought டவுன். இது எங்கேருந்து கிடச்சிது? இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். 35,000 25,000 எக்ஸிஸ்டிங் பார்ட்னர். ஸோ அது ஓப்பனிங் பேலன்ஸாக போட்டிருக்கோம். அப்புறம் வேறு என்ன போட்டிருக்கு? இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 10,000. இது எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு ப்ராஃபிட் காட்டுது. இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமலே வச்சுருந்துருக்காங்க. ஸோ இது யாருடைய பணம்? இது எக்ஸிஸ்டிங் பார்ட்னருடைய ப்ராஃபிட். இதுக்கும் புது பார்ட்னருக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம்? இந்த ப்ராஃபிட்டை என்ன பண்ணிக்கிறோம்? இவங்க கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். 10,000 எந்த ரேஷியோவில்? 3:2. அது எப்படி பிரிக்கிறது? கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். ராம்ஸ் ஷேர் 10,000 × 3/5. இந்த 10,000 × 2/5 சாம். அப்போ என்ன வரும்? 6,000 4,000. அதை தான் இங்கே போட்டிருக்கோம். பை ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் 6,000 4,000. இது வந்து டேம் புதுசாக கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு. இங்கே போட்டிருக்கு ஹீ ஹேஸ் டு பிரிங் கேபிட்டல் ஆஃப் ₹10,000. ஸோ கேபிட்டல் அமௌண்ட்டு கொண்டு வர பணம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ பை பேங்க் டேம் 10,000. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதெல்லாம் டோட்டல் போடுறோம். இங்கேயும் டோட்டல் போடுறோம், இங்கேயும் டோட்டல் போடுறோம். இங்கே 44,000, இங்கே 31, இங்கே 10. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். 44,000 31,000 10,000. இங்கே வேறு எந்த என்ட்ரியுமே இல்லை. அதனால் டு பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு சேம் அமௌண்ட்டு, இந்த சேம் அமௌண்ட்டு அப்படி brought down வந்துடுது. நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங்கில் வந்து பை பேலன்ஸ் brought down, சேம் கேரி டவுன் வந்து அப்படியே சேம் brought down ஆயிரும். ஸோ இப்படி தான் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஷீட்டில் ஏற்கனவே வேறு ஏதோ ப்ராஃபிட் இருந்து அந்த ப்ராஃபிட்டையும் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. புது பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு வந்திருந்தால் அது அவரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் வந்துடுது. ஸோ இப்படி தான் இந்த இல்லஸ்ட்ரேஷன் செஞ்சுருக்குறோம். இப்போது இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் போயிடலாம். இது பாருங்கள், இது செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன். இங்கே ஏ அண்ட் பி ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க. சி அப்படின்னு புது பார்ட்னர் உள்ளே வராரு. உள்ளே வரும்போது என்ன நடந்திருக்கு? அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ரீவேல்யூ பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த புது பார்ட்னர் 15,000 கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு.
கேபிட்டல் கொண்டு வந்ததுனால என்ன வரும், அது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் புது பார்ட்னருக்கு வந்துடுது. பை பேங்க் 15,000. சி பார்ட்னர் சி, புது பார்ட்னர் சி. ஸோ மற்ற ஐட்டம்லாம் எப்படி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட் ஐட்டம் பேடட்ஸ். பேடட்ஸ்னால என்ன ஆகும், டெட்டாஸ் அக்கௌண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. டெட்டாஸ் எங்கே இருக்கும், அசட்டில் இருக்கும். பேடட்ஸ் டு பி இன்க்ரீஸ்டு டு 3,000. பேடட்ஸ் வந்து 3,000க்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஏற்கனவே எவ்வளோ இருந்துன்னு தெரியல, ஆனால் 3,000க்கு 3,000க்கு கொண்டாங்க. ஏற்கனவே எவ்வளோ இருக்குது பாருங்கள், பேடட்ஸ் 2,000 இருக்குது. இப்போ அது 3,000 மாறப்போகுது. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஏறுது, 1,000 ருபீஸ் ஏறுது. அப்போது 1,000 ருபீஸுக்கு என்ன ஆகும், டெட்டாஸ் வந்து குறையும். அப்போ டெட்டாஸ் வந்து குறைஞ்சிதுன்னா அசட்டு குறையுது. அசட்டு குறைஞ்சிதுன்னா என்ன ஆகும், நமக்கு லாஸ் ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், 2 பேடட்ஸ் 1,000 ரீவேல்யூஷனில் டெபிட் சைடு எழுதுகிறோம், ஏன்னா லாஸ் ஐட்டம். அடுத்த ஐட்டம் பாருங்கள், ப்ரொவைட் ஃபார் அன் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி ஆஃப் ₹500. அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டின்னு இந்த பக்கத்தில் வருது. லைபிலிட்டி அவுட்ஸ்டாண்டிங்னா இன்னும் கொடுக்க வேண்டி இருக்குது. எவ்வளோ, 500. இதை புதுசாக ப்ரொவைட் பண்ண சொல்கிறாங்க. இது வரைக்கும் இங்கே ப்ரொவைட் பண்ணலை, புதுசாக ப்ரொவைட் பண்ண சொல்கிறாங்க. லைபிலிட்டிஸை புதுசாக க்ரியேட் பண்ணுறாங்க. அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ் வந்து 500 ருபீஸ் புதுசாக க்ரியேட் ஆகுது. அப்போ லைபிலிட்டிஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிடுது. ஏற்கனவே லைபிலிட்டிஸ் 80,000 டோட்டல் இருக்குது. இவங்க புதுசாக லைபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ லைபிலிட்டிஸ் ஏறுது. எவ்வளோ அமௌண்ட் ஏறுது, 500 ஏறுது. அப்போ லைபிலிட்டிஸ் ஏறிச்சுன்னா நமக்கு லாஸ். அப்போ அது எங்கே வரும், ரீவேல்யூஷனில் டெபிட் சைடில் டு அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ் 500. நெக்ஸ்ட் ஐட்டம், டு ரைட் ஆஃப் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் பை ₹5,500. ஏற்கனவே சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இருக்குது லைபிலிட்டிஸில், அதை ரைட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. ரைட் ஆஃப்னா வேண்டாம், கேன்சல் பண்ண சொல்கிறாங்க. ரைட் ஆஃப்னா கேன்சல். எவ்வளோ கேன்சல் பண்ண சொல்கிறாங்க, 5,500. அப்போது கிரெடிட்டாஸுங்கிறது லைபிலிட்டி, அந்த லைபிலிட்டியில் 5,500 கேன்சல் ஆகுது அப்படின்னா குறையுது. ஸோ லைபிலிட்டிஸ் குறைஞ்சிதுன்னா நமக்கு என்ன ஐட்டம், ப்ராஃபிட் ஆகும், ப்ராஃபிட்டபிள் ஐட்டம். லைபிலிட்டிஸ் குறைஞ்சுன்னா ப்ராஃபிட்டபிள் ஐட்டம். அப்போ அது எங்கே வரும், ரீவேல்யூஷனில் கிரெடிட் சைடில் வரும். பை சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 5,500. நெக்ஸ்ட் ஐட்டம், land to be appreciated by ₹5,000. land என்னது, அசட் ஐட்டம். இங்கே ஏற்கனவே இருக்கு லேண்ட் 50,000 இருக்குது. டு பி அப்ரீஷியேட்டட்னா என்னது, அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. டிப்ரீஷியேட்டட்னா குறையுதுன்னு அர்த்தம். இங்கே அப்ரீஷியேட் ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, பை 5,000 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது லேண்ட் வந்து ஒரு அசட் ஐட்டம். அந்த அசட் ஐட்டம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு இது ப்ராஃபிட்டபிள் ஐட்டம். அப்போ இந்த 5,000 எங்கே வரும், ரீவேல்யூஷனில் கிரெடிட் சைடில் வரும். ப்ராஃபிட் ஐட்டம்னால கிரெடிட் தான். அடுத்தது, டிப்ரீஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் அட் 10%. ஃபர்னிச்சர் எங்கே இருக்குது, அசட் ஐட்டம். இதில் 10% எவ்வளோ, 1,000 ருபீஸ். 1,000 ருபீஸ் என்ன ஆகுது, டிப்ரீஷியேஷன் ஆயிடுது. டிப்ரீஷியேஷன் அசட் இறங்குது. அசட் இறங்கிச்சுன்னா என்னது, லாஸ் ஐட்டம். எவ்வளோ லாஸு, 1,000 ருபீஸ். 10% 1,000 ருபீஸ். அப்போ அது எங்கே வரும், ரீவேல்யூஷனில் டெபிட் சைடில் வரும். லாஸ்னாலே டெபிட் சைடில் வரும். டு டிப்ரீஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் 1,000. ஸோ இங்கே இருக்க ஐட்டத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம், எல்லாமே இங்கே கொண்டு வந்துட்டோம்.
இப்போ என்ன பண்ணுறோம், கிரெடிட் ஃப்ளோ டோட்டல் போடுறோம் 10,500. இது அப்படி கேரி ஓவர் ஆகுது. இங்கே ஏற்கனவே 3 ஐட்டம் இருக்குது. இந்த 3 ஆட் பண்ணி இங்கே மைனஸ் பண்ணிக்கிறோம். என்ன கிடைக்குது, 8,000 ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த ப்ராஃபிட்டை 2 பேர் ஷேர் பண்ணி கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ப்ராஃபிட்னா எங்கே வரும், கிரெடிட் சைடில், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை ரீவேரியேஷன் போடுறோம். இதே லாஸாக இருந்தால் இங்கே அதிகமாக இருந்து இங்கே கம்மியாக இருந்துன்னா, இது அதிகமாக இருந்து இது கம்மியாக இருந்து, டெபிட் அதிகமாக இருந்து கிரெடிட் கம்மியாக இருந்தால் என்னாகும், லாஸ். இந்த என்ட்ரி அப்படி இங்கே வந்துடும், இந்த சைடு வந்துடும். லாஸாக இருந்தால் என்ன வரும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் சைடில் போடணும், இங்கே போடணும். இப்போது இது ப்ராஃபிட் வந்திருக்கனால என்ன பண்ணுறோம், இந்த 8,000 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். முதல் பார்ட்னருக்கு 4,800, ரெண்டாவது பார்ட்னருக்கு 3,200. எப்படி ஷேர் பண்ணிக்கிறோம், 3:2 ரேஷியோ, 3:2, 3:2, 3 + 2 5, 3/5, 2/5. அப்போ இந்த 8,000 இன்டூ 3/5, 8,000 இன்டூ 2/5, 4,800, 3,200. அதை தான் இங்கே கிரெடிட் கொடுத்துக்கிறாங்க. எக்ஸிஸ்டிங் பார்ட்னர், பழைய பார்ட்னர் கிரெடிட் வந்துடுது பை ரீவேல்யூவேஷன். இந்த பேங்க் ஏற்கனவே சொல்லிட்டேன் 15,000 புது பார்ட்னர் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்புறம் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இது பழைய பேலன்ஸ் ஷீட்டில் ஏற்கனவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. இதை வந்து 2 ஷேர் பண்ணவே இல்லை. இந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் இதை ஷேர் பண்ணாமலே வச்சுருக்காங்க உள்ள. அப்போ இந்த ப்ராஃபிட் வந்து யாருக்கு தான் சொந்தமாயிருது, எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸுக்கு தான், புது பார்ட்னருக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த 15,000 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க, 3:2. ஸோ அதாங்க போட்டுக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ். 15,000 இன்டூ 3/5, 15,000 2/5, 9,000, 6,000. அதை தான் இங்கே என்ன பண்ணிக்கிறோம், பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த 3 ஆட் பண்ணிக்கிறோம். 43,800, இங்கே 19,200, இங்கே 15,000. இதை அப்படி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இங்கே வேறு எந்த என்ட்ரியுமே இல்லை, அதனால் 2 பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுக்கிட்டோம். போட்டு சேம் அமௌண்ட். இந்த கேரி டவுன் தான் அப்படியே பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் நெக்ஸ்ட் இயர் பிகினிங்கில் சேம் அமௌண்ட். இந்த கேரி டவுன் அப்படியே ப்ராட் டவுன் ஆயிடுது. ஸோ இப்படி தான் கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும், ரீவேரியேஷன் அக்கௌண்ட் போடணும். இப்போது அடுத்த ஒரு மாடல் போயிடலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நிறைய ரீவேரியேஷன் பண்ண வேண்டிய அசெட்ஸ் லைபிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கீழே என்ன கேட்டிருக்காங்க, பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ். இங்கே ஜேர்னல் என்ட்ரி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த இல்லஸ்ட்ரேஷனில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க, லெட்ஜரையும் பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர் கேட்டிருந்தாங்க. அதாவது ரீவேரியேஷன் அக்கௌண்ட் கேட்டிருந்தாங்க, அப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட் கேட்டிருந்தாங்க. இங்கே ரீவேரியேஷன் அக்கௌண்ட் கேட்கல, கேபிட்டல் அக்கௌண்ட் கேட்கல. அதுக்கு பதிலாக இந்த எல்லா என்ட்ரிஸுக்கும் ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த புது பார்ட்னர் நெல்சன் இஸ் அட்மிட்டட். புது பார்ட்னர் உள்ளே வராரு. ஹீ ஹாஸ் டு பிரிங் எ கேபிட்டல் ஆஃப் 15,000. ஹீனு யார், நெல்சன். நெல்சன் ஹாஸ் டு பிரிங் எ கேபிட்டல் ஆஃப் ₹15,000. அப்போ ஒரு கேபிட்டல் உள்ளே கொண்டு வந்தார்னா எப்படி என்ட்ரி வரும், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு நெல்சன் கேபிட்டல் அக்கௌண்ட். புது பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுக்குறோம். என்ன உள்ளே வந்திருக்கு, அவர் செக்கு கொண்டு வந்திருக்காரு, அந்த செக்கு உள்ளே வந்திருக்கு. ஸோ பணம் உள்ளே வந்திருக்குது, அதனால் பேங்க் அக்கௌண்ட். இப்போ நெக்ஸ்ட் ஐட்டம், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் இஸ் மேட் ஃபார் ₹3,000.
இப்போது இந்த பேடர்ஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பேடர்ஸ் வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட்டை குறைச்சிக்கும். ஏற்கனவே டெட்டாஸ் அக்கௌண்ட் ஒரு அமௌண்ட் காட்டுது, அதில் பேடர்ஸ் வந்து புதுசாக பேடர்ஸ் 3000 ஆகுதுங்கிறாங்க. அப்படின்னா என்ன மீனிங்? டெட்டாஸ் வந்து 3000 குறையுது. டெட்டாஸுங்கிற ஒரு அசட்டு குறைஞ்சதுன்னா நமக்கு லாஸ் ஐட்டம். அப்போ லாஸ்னால் ரீவேரியேஷன் என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். ஸோ அதுதான் போட்டிருக்காங்க, ரீவேரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் 3000 டு ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸ். இந்த ஐட்டம் ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸ் இது நெக்ஸ்ட் ஜேர்னல். அடுத்த ஜேர்னல் ப்ரொவைட் ஃபார் அன் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி 500. இப்போ லைபிலிட்டினா லைபிலிட்டிஸ் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? புதுசாக 500 rupees இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ லைபிலிட்டிஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிருது. புதுசாக லைபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறோம். லைபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆன என்னது? நமக்கு லாஸ் ஐட்டம். லாஸ்னால் ரீவேரியேஷன் என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். ஸோ அதான் போட்டிருக்கு, ரீவேரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் 500 டு அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி 500. அடுத்த ஐட்டம், தி வேல்யூ ஆஃப் பில்டிங் இஸ் இன்க்ரீஸ்டு பை 15,000. பில்டிங்னா என்னது? ஒரு அசட் ஐட்டம். ஒரு அசட் ஐட்டம் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? பை 15,000. அப்போ அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டபிள். அப்போ அது எங்கே வரும்? ரீவேரியேஷனில் கிரெடிட்டில் வரும். அப்போ ரீவேரியேஷன் கிரெடிட்னா எது டெபிட்டு? பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட். பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 15,000, ரீவேரியேஷன் அக்கௌண்ட் 15,000. அடுத்தது மெஷினரிஸ் டிக்ரீஸ்டு பை 4,000. மெஷினரிங்கிற ஒரு அசட் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா நமக்கு என்னது? லாஸ் ஐட்டம். எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது? 4,000. அப்போது ஒரு அசட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா லாஸ் ஐட்டம். லாஸாக இருந்தால் ரீவேரியேஷனை டெபிட் பண்ணணும். ஸோ ரீவேரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் 4,000 டு மெஷினரி 4,000. இப்போ அடுத்தது டிப்ரீஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் ₹1,000. டிப்ரீஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சருங்க ஒரு அசட்டு. அந்த அசட்டில் வந்து டிப்ரீஷியேஷன் ஆகுது அப்படின்னா அசட் வேல்யூ குறையுது. எவ்வளோ குறையுது? ₹1,000 குறையுது. அசட்டு குறைஞ்சதுன்னா நமக்கு என்ன? லாஸ் ஐட்டம். லாஸ்ன்னு என்ன பண்ணணும்? ரீவேரியேஷனை டெபிட் பண்ணணும். ஸோ ரீவேரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் 1,000 டு ஃபர்னிச்சர் 1,000. அடுத்தது பிரிங் இன் டு ரெக்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ₹7,000. இன்வெஸ்ட்மெண்ட்டு 7,000 வந்து பிரிங் இன்டு ரெக்கார்ட்னா புதுசாக ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்க. எதை ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்க? இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு அசட் ஐட்டம். ஒரு அசட் ஐட்டம் புதுசாக ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா அசட் ஐட்டம் இன்க்ரீஸ் ஆகுது. அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ப்ராஃபிட்டபிள் ஐட்டம். ஸோ அது எங்கே வரும்? ரீவேரியேஷனில் கிரெடிட் கொடுப்போம். அப்போ எதை டெபிட் பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் 7,000 டு ரீவேரியேஷன் அக்கௌண்ட் 7,000. அடுத்தது அன்ரெக்கார்டட் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ₹1,000. அன்ரெக்கார்டட், ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. என்ன ரெக்கார்ட் பண்ணல? ட்ரேட் ரிசீவபிள் என்னது? ஒரு அசட் ஐட்டம். இந்த அசட் ஐட்டம் இது வரைக்கும் ரெக்கார்டே பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டு? 1,000. ஒரு அசட் ஐட்டம் இதுவரை ரெக்கார்டே பண்ணலைன்னா இனிமேல் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்? அசட் ஐட்டம் இன்க்ரீஸ் ஆகும். அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னது? ப்ராஃபிட்டபிள். ஸோ ப்ராஃபிட்டபிள்னா எங்கே வரும்? ரீவேரியேஷன் வந்து கிரெடிட் கொடுக்கணும். அப்போ எதை டெபிட் பண்ணணும்? ட்ரேட் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் 1,000 டு ரீவேல்யூவேஷன் 1,000. அடுத்தது டு ரைட் ஆஃப் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் பை 16,000.
சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னா ஒரு லைபிலிட்டி. அந்த லைபிலிட்டியை ரைட் ஆஃப்னா கேன்சல் பண்ண சொல்கிறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு? 16,000 பை 16,000. அப்போது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து 16,000க்கு நம்ம குறைக்க போகிறோம். அப்போ லைபிலிட்டிஸ் வந்து குறையுது. லைபிலிட்டிஸ் குறைஞ்சுன்னா அது ப்ராஃபிட்டபிள் ஐட்டம். அப்போ அது எங்கே வரும்? ரீவேல்யூஷனில் கிரெடிட் கொடுக்குறோம். ஸோ இப்போ டெபிட் என்னதுன்னு பார்த்தா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 16,000 to revaluation 16,000. ஸோ இப்படி தான் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். ஓகே, இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.